வணக்கம். உங்க வாழ்க்கையிலயோ இல்ல வேலையிலயோ சில தவறுகள் மட்டும் ஏன் திருப்பி திருப்பி நடக்குதுன்னு நீங்க என்னைக்காவது யோசிச்சு பார்த்திருக்கீங்களா? அது ஒரு தீர்க்கவே முடியாத மர்மம் மாதிரி இருக்கும். ஆனா இன்னைக்கு நம்ம எல்லாரும் ஒரு துப்பறிவாளரா மாறி அந்த மர்மத்தோட ஆணி வேற கண்டுபிடிக்க போறோம். வாங்க இந்த விசாரணைய இப்பவே ஆரம்பிக்கலாம். நம்மள பல பேருக்கு இந்த அனுபவம் இருக்கும் இல்லையா? வேலையிலயோ அல்லது சொந்த வாழ்க்கையிலயோ சில பிரச்சனைகள் மட்டும் விடாப்பிடியா நம்ம கூடவே வரும். ஒரு தற்காலிக தீர்வை கண்டுபிடிச்சு அப்பாடான்னு பெருமூச்சு விடுவோம். ஆனா கொஞ்ச நாள்ல பாத்தீங்கன்னா அதே பிரச்சனை வேற ஒரு உருவத்துல நம்ம முன்னாடி வந்து நிக்கும். இது ஒரு முடிவே இல்லாத வட்ட மாதிரி. கேட்கவே சோர்வா இருக்குல்ல? இங்கதான் நாம ஒரு முக்கியமான விஷயத்த புரிஞ்சுக்கணும். நாம பெரும்பாலும் வாடி போன இலைகளுக்கு தண்ணி ஊத்திட்டு இருக்கோம். ஆனா பிரச்சனை வேர்ல இருக்கு. அதனால நம்ம பிரச்சனையோட அறிகுறிகளுக்கு மட்டும் தீர்வு தேடினா பத்தாது. உண்மையான காரணத்தை கண்டுபிடிக்கணும்னா நம்ம பார்வையே கொஞ்சம் மாத்தி இன்னும் ஆழமா தோண்டி பார்க்கணும். சரி, வாங்க இந்த மாதிரி திரும்ப திரும்ப வர தப்புகளை ஒரு மர்மமான கேஸ் மாதிரி நாம அணுகுவோம். ஒரு டிடெக்டிவ் மாதிரி நாம முதல்ல ஆதாரங்களை சேகரிச்சு இந்த கேஸோட முழு விவரத்தையும் புரிஞ்சுக்க முயற்சி பண்ணணும். நம்ம விசாரணைக்கு ஒரு உதாரண கேஸ் எடுத்துப்போமா? இதுக்கு பேரு தவறான அறிக்கை வழக்கு. நம்ம கேஸ் ஃபைல திறப்போம். சரி, என்ன நடந்துச்சு? முக்கியமான ஒரு கஸ்டமர் ரிப்போர்ட் தப்பான டேட்டாவோட போயிருக்கு. எங்க நடந்துச்சு? குவார்ட்டர்லி ரிப்போர்ட்டிங் சிஸ்டம்ல. இதுல யாரு சம்பந்தப்பட்டிருக்காங்க? அனலிட்டிக்ஸ் டீம். இதனால உடனடியா என்னாச்சு? கஸ்டமரோட நம்பிக்கை போச்சு. இந்த அடிப்படை உண்மைகள் தான் நம்ம விசாரணையோட முதல் படி. ஒரு பிரச்சனை நடந்ததும் நம்ம மனசு உடனடியா யாராவது ஒருத்தர் மேல பழிய போட தான் பாக்கும். ஆனா ஒரு செம்ம திறமையான டிடெக்டிவ் என்ன பண்ணுவார்? சந்தேக நபரை கைய காட்டிட்டு கேஸ முடிக்க மாட்டார் இல்லையா? அதுக்கு பின்னாடி இருக்கிற பெரிய சதிய தேடி இன்னும் ஆழமா போவார். நாமளும் அப்படிதான் யோசிக்கணும். இங்கதான் ஒரு பெரிய மனமாற்றம் நமக்கு தேவைப்படுது. யாரு தப்பு செஞ்சான்னு கேக்குறது ரொம்ப சுலபம். ஆனா எந்த சிஸ்டம் இந்த தப்பு நடக்கிறதுக்கு அனுமதிச்சதுன்னு கேக்குறது தான் புத்திசாலித்தனம். இது தனிப்பட்ட ஒருத்தரை குறை சொல்றத விட்டுட்டு அந்த அமைப்பை எப்படி சரி செய்யலாம்னு நம்ம கவனத்தை திருப்புது. இதுதான் இந்த ஆட்டத்தையே மாத்துற ஒரு கேள்வி. யோசிச்சு பாருங்க, ஒரு நல்ல டிடெக்டிவ் அவசரப்பட்ட ஒரு முடிவுக்கு வருவாரா? மாட்டார். அவங்க முதல் அனுமானத்தை எப்பவுமே ஒரு சந்தேக கண்ணோட தான் பாப்பாங்க. இதுக்கு ஆதாரம் இருக்கா? இல்ல இதை நம்மளா கற்பனை பண்ணிக்கிறோமா? இந்த சுய பரிசோதனை நம்மள தவறான பாதையில போகாம தடுக்கும். சரி, இப்போ உண்மையான குற்றவாளிய கண்டுபிடிக்க நம்மளோட ஒரு ஸ்பெஷல் டெக்னிக்க பயன்படுத்த போறோம். அதுக்கு பேரு 5 வை விசாரணை. இது பாக்குறதுக்கு ரொம்ப சிம்பிளா இருக்கலாம். ஆனா ஒரு வெங்காயத்தை உரிக்கிற மாதிரி ஒவ்வொரு வை கேள்வியும் நம்மள பிரச்சனையோட அடுத்தடுத்த ஆழத்துக்கு கூட்டிட்டு போகும். வாங்க நம்ம உதாரணத்தையே பார்க்கலாம். ஒவ்வொரு ஏன் கேள்வியும் நம்மள எங்க கூட்டிட்டு போகுதுன்னு பாருங்க. முதல் கேள்வி, ஏன் ரிப்போர்ட் தப்பா இருந்துச்சு? ஏன்னா தப்பான டேட்டா எடுக்கப்பட்டுச்சு. சரி, ஏன் தப்பான டேட்டா எடுக்கப்பட்டுச்சு? ஏன்னா ஒரு பழைய குவெரி யூஸ் பண்ணிருக்காங்க. ஏன் பழைய குவெரியை யூஸ் பண்ணாங்க? ஏன்னா குவெரியை சரிபார்க்கறதுக்கு ப்ராசஸ்ல இடமே இல்ல. ஏன் அந்த சரிபார்ப்பு ப்ராசஸ்ல இல்ல? ஏன்னா ஸ்டாண்டர்ட் ஆபரேட்டிங் ப்ரொசீஜர், அதாவது எஸ்ஓபி ரொம்ப பழசாயிடுச்சு. கடைசியா ஏன் எஸ்ஓபி பழசாயிடுச்சு? என்ன போன வருஷம் ஒரு பெரிய சிஸ்டம் அப்டேட்டுக்கு அப்புறம் அதை யாருமே புதுப்பிக்கல. பாத்தீங்களா எவ்ளோ அழகா நம்மள மூல காரணத்துக்கிட்ட கூட்டிட்டு போயிடுச்சுன்னு. இதோ நம்ம வழக்கின் தீர்ப்பு. உண்மையான குற்றவாளி ஒரு தனிநபர் கிடையாது. உண்மையான குற்றவாளி அந்த சிஸ்டம்ல இருந்த ஒரு ஓட்ட, அதாவது காலாவதியான ஒரு செயல்முறை. ஒரு தனிநபரோட தவறுன்னு ஆரம்பிச்ச இந்த கேஸ் கடைசியில ஒரு அமைப்பு ரீதியான பிரச்சனையில வந்து முடியுது பாருங்க. இதுதான் மூல காரண பகுப்பாய்வோட உண்மையான வெற்றி. ஓகே, இப்போ நமக்கு மூல காரணம் என்னன்னு தெரிஞ்சிடுச்சு. ஆனா அதோட நம்ம வேலை முடியல. அடுத்ததா நாம அதை சரியா புரிஞ்சுகிட்டு அது என்ன மாதிரியான பிரச்சனைன்னு வகைப்படுத்தணும். அப்போதான் அதுக்கு சரியான தீர்வை கண்டுபிடிக்க முடியும். நாம கண்டுபிடிச்ச மூல காரணத்தை இந்த மாதிரி வகைப்படுத்துறது ரொம்ப முக்கியம். நம்ம கேஸ்ல இது ஒரு செயல்முறை, அதாவது ப்ராசஸ் சம்பந்தப்பட்ட பிரச்சனை. இன்னும் சொல்ல போனா இது நம்ம கட்டுப்பாட்டுக்குள்ள இருக்கிற ஒரு விஷயம். அதனால இதை நம்மால சரி பண்ண முடியும். ஒருவேளை இது நம்ம கட்டுப்பாட்டுல இல்லாத ஒரு வெளிப்புற காரணியா இருந்தா நம்மளோட தீர்வும் வேற மாதிரி இருந்திருக்கும். இந்த தெளிவுதான் நம்மள சரியான தீர்வை நோக்கி கூட்டிட்டு போகும். இங்க ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்னன்னா, நாம நினைக்கிற மாதிரி பெரும்பாலான பிரச்சனைகளுக்கு காரணம் மக்கள் கிடையாது. பெரும்பாலும் அது செயல்முறை அல்லது தொழில்நுட்பம் சம்பந்தப்பட்ட கோளாறுகளா தான் இருக்கு. நாம ரொம்ப சுலபமா ஒரு நபரை குறை சொல்லிடுறோம். ஆனா உண்மையான பிரச்சனை அந்த சிஸ்டம்குள்ளதான் ஒழிஞ்சிருக்கு. ஓகே, குற்றவாளிய கண்டுபிடிச்சாச்சு. ஆனா இனிமே இந்த மாதிரி ஒரு தப்பு நடக்காம எப்படி பாத்துக்கிறது? அதாவது இந்த பிரச்சனைய நிரந்தரமா எப்படி தீர்க்கிறது? அதான் அடுத்த கேள்வி. முதல்ல சரிபார்ப்பு நடவடிக்கைனா என்னன்னு பார்க்கலாம். இது ஒரு தற்காலிகமான தீர்வு. அடிபட்ட இடத்துல ஒரு பேண்டேட் போடுற மாதிரி. நம்ம உதாரணத்துல
தப்பான ரிப்போர்ட்டை சரி செஞ்சு திருப்பி அனுப்புறது. இது உடனடி பிரச்சனைய தீர்க்கும், ஆனா மூல காரணத்தை தீர்க்காது. இப்போ தடுப்பு நடவடிக்கை. இது பேண்ட்-எய்ட் போடுறதுக்கு பதிலா அந்த நோயே வேரோட அழிக்கிற மாதிரி ஒரு நிரந்தர தீர்வு. நம்ம கேஸ்ல காலாவதியான அந்த எஸ்ஓபியை புதுப்பிச்சு ரிப்போர்ட் அனுப்புறதுக்கு முன்னாடி குவரிய சரி பார்க்கணும்னு கட்டாயமாக்குறது. இது எதிர்காலத்துல இதே மாதிரி ஒரு பிரச்சனை வர்றதுக்கான கதவே மூடிடும். ஒரு நிரந்தர தீர்வுங்கிறது வெறும் ஒரு சின்ன சேஞ்ச் மட்டும் கிடையாது. அது நம்ம சிஸ்டமையே இன்னும் ஸ்மார்ட்டா மாத்துறது, புதுசா கொள்கைகளை உருவாக்குறது, ஆட்டோமேட்டிக்கா எச்சரிக்கை செய்யற மாதிரி சிஸ்டம் வைக்கிறது, இல்லனா டீமுக்கு கூடுதல் பயிற்சி கொடுக்கறது மூலமா எதிர்காலத்துல இதே மாதிரி தப்புகள் நடக்காம இருக்க ஒரு வலுவான கோட்டைய நாம கட்டுறோம். இதுல நாம கத்துக்கிட்ட பாடங்களை ஒரு நோட்ல எழுதி வைக்கிறது மட்டும் போதாது. அந்த பாடங்களை நம்ம வேலை செய்யற அமைப்போட டிஎன்ஏவிலேயே கலக்கணும். அப்போதான் ஒருத்தரோட அனுபவம் ஒட்டுமொத்த டீமோட அறிவா மாறும். அதுதான் உண்மையான நீடிச்சிருக்கக்கூடிய முன்னேற்றம். சரி, இப்போ உங்க டர்ன். உங்க வேலையிலயோ இல்ல உங்க பர்சனல் லைஃப்லயோ இப்படி திரும்ப திரும்ப வந்துட்டே இருக்கிற அந்த ஒரு பிரச்சனை என்னன்னு யோசிச்சு பாருங்க. இன்னைக்கு நாம கத்துக்கிட்ட இந்த 5A முறைய பயன்படுத்தி அதோட உண்மையான மூல காரணத்தை கண்டுபிடிக்க முயற்சி பண்ணுங்க. கிடைக்கிற பதில் உங்களையே ஆச்சரியப்படுத்தலாம்.